ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामद्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। श्रीमद् भगवद्गीதை தியான யோகம் பார்த்துட்டு இருக்கோம், 6th சாப்டர். இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்தது இந்த புஞ்சதே தேத்வம் ஆகமம் பாப்பிய அந்த ஸ்லோகம். அதாவது வந்து ஆத்ம காரணாத், அதாவது வந்து பாகவத பிரகாரம் இந்த ஜீவாத்மா வந்து கண்டிப்பா ஒருவன் வந்து யோகி ஆகவே முடியாது. எப்படி நாஸ்தி ஆசன, அதாவது ரொம்ப அதிகமா சாப்பிடுறதுனாலயோ இல்ல அதிகமா தூங்குறதுனாலயோ இல்ல கம்மியா சாப்பிடுறதுனாலயோ கம்மியா தூங்குறதுனாலயோ அவன் வந்து யோகி ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். யுக்தாஹாரஸ்ய விஹாரஸ்ய இந்த இது பார்த்தோம். 16, 17 ஆரம்பிச்சு. யுக்தாஹாரஸ்ய விஹாரஸ்ய யுக்த சேதஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்ன போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. சோ எப்பவுமே வந்து தன்னுடைய அந்த சாப்பிடுறது, தன்னுடைய தூக்கம், தன்னுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து யார் வந்து பிராக்டிஸ் பண்ணி ரெகுலரைஸ்டா இருக்காங்களோ, எப்பவுமே வந்து அந்த ரெகுலரைசேஷன் இருந்தா கண்டிப்பா யோகோ பவதி துக்கஹ, துக்கத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு துக்கம் தான் வந்து சேரும். அதனால கண்டிப்பாக அந்த யுக்த நிலையில் வர வேண்டும். அப்படின்னா இதுல 3 ஆகாரம், விஹாரம், அதுக்கப்புறம் சேத்தச கர்மஷு செய்கின்ற நடவடிக்கைகள், கூடவே ஸ்வப்ன போதஸ்ய அப்படின்னா கண்டிப்பா அந்த தூக்கத்திலிருந்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது பார்த்தோம், 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். யதா விநியதம் நிச்சித்தம் ஆத்மன் ஏவாசிஷதே நிஸ்பிரஹ சர்வ காமேபியோ யுக்தஹி உச்சதே. சர்வ காமேபியோனா பார்த்தோம், என்ன பார்த்தோம், கண்டிப்பா எல்லா விதமான ஆசைகள்ல இருந்தும் அவன் வெளியே வந்து யோகாவை பிராக்டிஸ் செஞ்சு எப்படியும் உள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை நிலைநிறுத்தி தியானம் செய்யும் போது அவன் வந்து அந்த யோக நிலையில் அடைகின்றான், உயர்ந்த அந்த யோக நிலைக்கு. யதா வினயதம் அப்படின்னு அந்த வினயமான நிலைக்கு, சித்தம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்துருவான். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொன்னார், இந்த உதாரணம் சொன்னார். எப்படி வந்து யதா தீபோ நிவாதஸ்தோ, எப்படி தீபம் வந்து அந்த சுடர் விழும் அந்த விளக்கு வந்து ரொம்பவும் காற்று இல்லாமலும் அதே சமயத்துல ரொம்ப காற்று அடிக்காமலும் இல்லாமலும் ஒரு நிதானமான நிலை இருக்கும்போது அந்த தீபம் படி சுடர் வெட்டு எரிகிறதோ, அதே போல மனதை ஒருநிலைப்படுத்தி ஸ்டெடியா இருந்தோம் அப்படின்னா அவனுடைய மெடிடேஷன், அவனுடைய போக்கஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். யுஞ்சதோ யோகம் ஆத்மனஹ யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகம் ஆத்மனஹ. சோ அதனால கண்டிப்பாக டிரான்சிடென்டல் செல்ஃப், அதாவது தன்னை அந்த அருமையான நிலையில் அவனால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல வர. சரியா, இதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப டீடைல்டா ஒரு 4 ஸ்லோகங்கள். எத்ரோ பரமதே சித்தம் நிரூடம் யோக சேவையாம் எத்ர ஜைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி சுகம் ஆத்யாத்மிகம் யத்தத் புத்தி கிராஹ்யம் மதீந்திரியம் வேதி யத்ர ந சைவாஹம் சலதி தத்வதஹ. இந்த 4 ஸ்லோகங்கள்ல வந்து என்ன அந்த யோக வழிமுறை செய்யறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 இல்ல 6 முக்கியமான விஷயங்கள். என்ன சொல்றார், இந்த பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஆஃப் யோகா இதான் நேற்று நம்ம கடைசியா பார்த்தது. அந்த பர்ஃபெக்ட் ஸ்டேஜ், அதாவது வந்து சமாதி இல்லைன்னா அந்த டிரான்ஸ் அப்படின்னுவாங்க. அப்படியே அந்த டிரான்ஸ் நிலையில சில சமயங்கள்ல நீங்க பாத்துக்கலாம், அந்த யோகா செய்யும் போது அப்படியே வந்து ஒரு 2 இன்ச்சு மேல போறது, இல்ல 3 இன்ச்சு, இல்ல சில பேர் 1 அடி மேல 2 அடி மேல அந்த பத்மாசனத்துல உட்காந்துட்டு அப்படியே மேல போறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ரொம்ப அந்த யோக நிலையிலேயே ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களால அது கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு இல்லையா. சில பேரை பார்த்துருப்பீங்களா, அந்த பிஎஸ் ஐயங்கார், இன்னும் நிறைய பேர் வந்து அதெல்லாம் வந்து செஞ்சு காமிச்சிருப்பாங்க. அப்படியே வந்து அவங்க அந்த உடலை வந்து அந்த யோகாசனத்துல உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு எவ்வளவோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மேல போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு விஷயங்கள்லாம் செய்ய முடியும். ஆனா அது செய்யறதுக்கு என்னென்ன அதுக்கு எல்லா வழிமுறைகளையும் வந்து புலன்களை மனம் எல்லாத்தையும் அடக்கி அது ஒரு நிலையில கொண்டு வரும்போது அந்த சாத்தியப்படும். அதான் அது
இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணும்போது அவனுடைய என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக முதல் என்ன, அந்த பௌதீக விஷயமான மனம் வந்து பௌதீக விஷயமான விஷயங்கள்ல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துட வேண்டும் அப்படின்னு. சோ எவன் ஒரு இது அப்படியே நீங்க வந்து எப்படி பிராக்டிகலா எடுத்துக்கணும், இது வந்து யோக வழிமுறை. இதையே நீங்க வந்து பக்தியில செய்யும் போது என்ன பண்ணணும், உங்களுடைய கர்மாக்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து பகவான் எடுத்த விஷயமா செய்ய ஆரம்பிக்கும் போது மனம் அதுல முழுமையா நிலை பெற்றுவிடும். 2வது பாயிண்ட், அந்த மாதிரி இருக்கும்போது தன்னை அறிகின்ற அந்த அற்புதமான நிலை கிடைக்கும் போது, தன்னைனா என்ன அர்த்தம், ஓ நான் ஜீவாத்மா, நான் வந்து பகவானுடைய நிரந்தரமான சேவகன் அப்படிங்கிற போது ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, இன்பம் கிடைக்கப்பெறும். அது ரிஜாய்ஸ், அதாவது துஷ்யந்திச்ச, அதாவது வந்து தனக்குன்னு கிடைக்கிற அந்த திருப்தி, அந்த திருப்தி வந்து தன்னுள் வருகின்றது. அது வந்து இண்டிவிஜுவலா வர வேண்டியது. அப்படி வரும்போது அதே புலன்கள் தான், அதே இந்திரியங்கள் அதன் மூலமா ரொம்ப அற்புதமான மகிழ்ச்சியை, ஒரு பேரானந்தத்தை அவனால் உணர முடியும் அந்த அந்த நிலையில. அது வந்து பவுண்ட்லெஸ், அன்லிமிட்டடா இருக்கும் அப்படிங்க. ஓகே, முதல்ல பாக்குறது வந்து முதல்ல 2வது பார்த்தது அந்த தன்னை நினைக்கும் போது வர அந்த சின்ன சந்தோஷம், அதுல இருந்து அப்புறம் அப்படியே நிரந்தரமான ஒரு பேரானந்தம் அவனுக்கு கிடைக்கப்படும் அப்படிங்கிறார் 3வது. 4வது, அந்த மாதிரி ஒருத்தர் வந்துடுத்து அப்படிங்கும் போது கண்டிப்பாக தத்துவத்தக, சோ அந்த தத்துவ நிலைக்கு வரும்போது அவன் கண்டிப்பாக மறுபடியும் கீழே வேற விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லாமலும், அது தேவையற்ற விஷயங்கள்ல வந்து மனதை நிலைநிறுத்தாமலும், இதைவிட உயர்ந்த விஷயம் வேற எதுவுமே இல்லை, இந்த பேரானந்தம் தான் எனக்கு உண்மையானது, இந்த பேரானந்தம் தான் எனக்கு வந்து நிரந்தரமானது, இந்த பேரானந்தத்தை தவிர வேற எந்த விஷயமே கிடையாது, இதுதான் வந்து ரொம்ப உன்னதமானது அப்படிங்கிற உண்மை அவனுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற. சோ அதனால்தான் அந்த பிரசாந்தமான முகமா இருக்கும். சில பேர் வந்து இந்த யோகாக்கள்லாம் செஞ்சு இல்ல இந்த பக்தி விஷயமா செய்யும் போது அவங்க முகம் பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு மாதிரி பிரசாந்த முகமா இருக்கும். பிரசாந்த முகம்னா என்னது, உள்ளுக்குள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்புறமா அவங்க செய்கைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த ஞானம் முழுமையாக இருக்கும். எந்த விதமான 5வது பாயிண்ட் என்ன, எந்த விதமான சஞ்சலம், எந்த விதமான இடையூறுகள், எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், அவங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டி வந்தாலும் என்னது, அவங்களால வந்து மாற்றம் அடைய மாட்டார்கள். சில பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க, சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இது செய்யாத, இது தப்பு, ஐயோ ஏமாந்துட்டா, இப்படி ஏதோ ஒண்ணு சொன்னாலும் எது உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தீரமாக தெரிந்து விட்டால் கண்டிப்பாக they will never be shaken. அவ்வளோ அனாவசியமா அவங்களுக்கு அந்த இது வராது. சோ இதுதான் உண்மையான விடுதலை அப்படிங்கிற. சோ யாராவது வந்து விடுதலை இல்லைன்னா வந்து லிபரேஷன் இல்லைன்னா வந்து முக்திக்கான வழி என்ன அப்படின்னா இதுதான். நம்ம எந்த லோகத்துல எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளுடைய கர்மாக்களையும் நம்மளுடைய மனதையும் ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய ஆரம்பித்து சேவைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது அது எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அந்த இந்த பௌதிக விஷயமான பௌதிக களங்கத்திலிருந்து நம்மளால் வெளியே வந்து விட முடியும். இதுக்கு அழகான உதாரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரு, விபீஷணன். விபீஷணன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கொடுமையான இடம் என்னதுன்னா ஸ்ரீலங்கா, லங்கையில வந்து எப்பவுமே வந்து பௌதிக விஷயமா மது மாமிசம் எல்லா விஷயமான இதுவும் நடக்கும். அரக்கர்கள் குணம் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்கும். எல்லாம் கொடூரமா இருந்தாலும் சூழ்நிலை அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தாலும் விபீஷணனோட பக்தி ரொம்ப உன்னதமான பக்தின்னு சொல்லப்படுறது என்னன்னா அந்த இடத்துல வந்து மனம் ராமனை தவிர வேற எந்த நிலையிலும் இருக்காது. ஓகே, புலன்களை அடக்கி ஒரே நிலையில இருந்துட்டு தன்னுடைய கர்மாவான அந்த அந்த மந்திரி அந்த ராஜாவுக்கு தேவையான சேவையான அந்த ராஜ்யத்துக்கு என்னென்ன செய்யுமோ அதுவும் செஞ்சுட்டு இருந்தாலும் அற்புதமா வந்து இருந்தான். இஸ் நெவர் ஷேக்கன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு சூழ்நிலையிலும் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து பிழறாமல் தர்மார்த்து சாட்சாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு வந்து சொல்லும் போது எந்த இடத்துல வந்து ராவணனுக்கு வந்து புத்திமதி சொல்லணுமோ புத்திமதி சொல்லி, எந்த இடத்துல வந்து ராவணனோட சண்டை வந்து அவனோட வந்து இனிமே உங்க கூட சேர்ந்தா தப்பு, நான் வந்து பகவான் இடத்துலதான் சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய அண்ணனே வந்து நாட்டை விட்டு போ அப்படின்னு உடனே எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் உடனடியாக ராமனிடத்துல வந்து சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். அப்படின்னா அவனுக்கு பௌதிக விஷயமா எவ்வளவுதான் பிரச்சனைகள் எவ்வளவுதான் சூழ்நிலை வந்தாலும் அற்புதமா அதை வந்து அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். பிரகலாத் மகாராஜன் எடுத்துட்டோம்னா இதே மாதிரிதான். பிரகலாத் மகாராஜன் சின்ன வயசுல இருந்தே நாரதர் சொன்ன விஷயங்கள் மூலமா மனசை ரொம்ப உரிமையா நிலைப்படுத்தி பிரகலாதனுக்கு வர்ற கஷ்டம் மாதிரி யாருக்குமே வராது. சொந்த அம்மாவே இந்த விஷத்தை குடி அப்படின்னு யாராவது கொடுத்துட்டு பார்த்திருப்பீங்களா? கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டோம். ஆனாலும் பகவான் மேல இருக்கிற முழு நம்பிக்கை அந்த தைரியம்
என்னை பகவான் காப்பாற்றுவார் ரட்சிப்பார் அப்படின் போது அந்த போக்கஸ்ட் அட்டென்ஷன், சின்ன பையன் பயமோ இதுவோ எதுவுமே கிடையாது. சோ அந்த நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா பகவான் வந்து ரட்சிப்பார், காப்பாற்றுவார். அதுதான் உண்மை. அது வந்து நமக்கு வந்து பாகவதம் வழியாகவும் இருந்தாலும் சரி, மற்ற எல்லா புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள் மூலமா நம்ம பார்த்துருக்கோம். கஜேந்திரனும் அப்படிதான் எல்லா சூழ்நிலையும் மாட்டிட்டு கடைசியில வந்து ஆதி மூலமே அப்படிங்கும் போது கண்டிப்பா பகவான் வந்து காப்பாரு. துருவனுக்கும் அதே மாதிரிதான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. இதான் அதே மாதிரிதான் அஜாமிலன். அஜாமிலன் வந்து அவன் பண்ணாத அட்டுவியம் கிடையாது, பண்ணாத பாவங்கள்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா கடைசி தருணத்துல பகவானோட ஞாபகத்தை வந்து அவன் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அதை வந்து எந்த விதமான களங்கமும் இல்லாமல் பகவான் நாமத்தை சொல்லும் போது அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கப்பட்டது. அவ்வளவுதான். சோ அந்த வாய்ப்பை அவன் நல்லபடியா பயன்படுத்தினான் இல்லையா? சோ அந்த மறுபடியும் நல்லபடியா பயன்படுத்தி இனிமே தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு கஷேத்திரங்களுக்கு எல்லாம் செஞ்சு பகவான நாமத்தை சொல்லி மறுபடியும் நல்ல அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சோ அதனால ஒரு யோகி அப்படிங்கிறவன் வந்து இந்த மாதிரி காட்டுல தவம் செஞ்சு புலன்களை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி உள்ள இருக்கிற பரமாத்மாவை தியானம் செஞ்சு இதெல்லாம் செய்யணுங்கிறது தான் தியான வழிமுறை. இந்த அஷ்டாங்க வழிமுறை பதஞ்சலி வழியாக சொல்லப்பட்டது. இதே நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல செய்யும் போது நாம் நம்மளுடைய கிரகஸ்த வாழ்க்கையில் அன்றாடமா நம்ம செய்கின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து பகவானிடத்துல சமர்ப்பணம் செய்ய ஆரம்பிச்சாதான் அது முழுமை அடையும். இல்லைன்னா மறுபடியும் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கறதான் முடியும். சரியா? இதுக்கு அடுத்தது வந்து அந்த யோகா பண்ணும்போது என்ன முக்கியம்னா டிட்டர்மினேஷன். அதுதான் சொல்ல போறாரு. இப்ப ஆக்சுவலா வர ஸ்லோகத்துல சொல்ல போறாரு அதாவது வந்து அபியாசம் மற்றும் வைராக்கியம் அப்படின்னு சொல்ல போறாரு. அது கூடவே அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்லோகங்கள் அழகான ஸ்லோகங்கள். இது ச நிச்சய நீங்க பார்க்க ஸ்லோகம் 24ல இருந்து பார்ப்போம். 23 பார்த்துட்டோம். இன்னைக்கு இது பார்க்கணும். 24 ச நிச்சயேன யோக்தவ்யோ யோக நிர்விண்ண சேதசா சங்கல்ப பிரபவான் காமஸ் த்யக்வா சர்வான் அசேஷதஹ மனசைவ இந்திரிய கிராமம் வினிம்ய சமததஹ. சோ 2 விஷயங்கள் குறிப்பா சொல்லலாம். என்னது? கண்டிப்பா வந்து அவன் யோகாவை பிராக்டிஸ் பண்றான் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணணும்? கண்டிப்பா அது வந்து டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபெய்த். அந்த டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபெய்த் இல்ல அப்படின்னா எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதுக்கு அழகான ஒரு கதையும் இருக்கு. ஆக்சுவலா அந்த கதையில என்னது, நீங்க ஏற்கனவே இந்த கதை கேட்டிருப்பீங்க. இதுவும் வந்து புராணங்கள்ல இருக்க கதை தான். இந்த புராணங்கள் கதையில வந்து அந்த ஒரு குருவி வந்து அந்த என்னது அந்த கடல் கரையில வந்து ஒரு இடத்துல வந்து முட்டை போட்டு இருந்தது. அப்ப வந்து கடல் வந்து இந்த அலை வரும்போது என்ன பண்றது, அந்த முட்டை வந்து உள்ள இழுத்துன்னு போயிடுது. அந்த குருவி இட்ட முட்டை. உடனே அந்த குருவிக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்றது, அந்த கடல் அரசன் கிட்ட போய் என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து முட்டை போட்டிருக்கேன், நீங்க வந்து தயவு செஞ்சு என்னுடைய முட்டைகளை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு. உடனே அந்த கடல் வந்து சிரிச்சுட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுது. உடனே உடனே அந்த குருவிக்கு என்ன பண்றது, கோவம் வந்து என்ன பண்றது, உடனே தன்னுடைய மூக்கா அந்த அலகால இல்லைன்னா வந்து அந்த பீக்கால கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்ண போறேன்னா, உன்னை இந்த இடத்துல இருந்து இது பெரிய சமுத்திரம், நான் உன்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுற போறேன்னு சொல்லி தன்னுடைய மூக்கு அகலால வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை எடுத்துன்னு போய் தூரமா ஒரு இடத்துல போய் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பல நாட்கள் ஆச்சு. இது பாடி செஞ்சுட்டே இருக்கா. இதை பார்க்க மத்த ஜீவராசிகள், மத்த பறவைகள்லாம் என்னது இது பைத்தியகாரத்தமா ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கா. அந்த சமுத்திரத்துக்கும் ரொம்ப சிரிப்பா இருக்கு. இது முடிகிற காரியமா அப்படின்னு இல்லையா? ஆனா யோகா அப்படின்னாலே அது வந்து பிராக்டிஸ், வைராக்கியம் மற்றும் நம்பிக்கை அப்படின்னு. சோ இதை வந்து ஒரு நாள் பார்த்துட்டே இருக்கும்போது இதை வந்து வழியா வந்து யார் பார்த்துன்னு வர்றாருன்னா வந்து கருட பகவான். சோ கருடன் யாருன்னா இந்த பட்சிகளுக்கெல்லாம் ராஜன். சோ பக்ஷி ராஜன் பேரு. வரும்போது என்னது இது இத்தினூண்டு குருவி. இந்த காலத்துல நம்ம குருவி பார்க்கறதே பெரிய விஷயம் போச்சு. சோ அந்த குருவியை வந்து என்ன இப்படி பார்த்து பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு போய் குருவி கிட்ட போது குருவி இந்த மாதிரி விஷயத்த சொல்ல உடனே வந்து ஆச்சரியமா போயிடுது இந்த கருடனுக்கு. இந்த சின்ன ஒரு குருவிக்கு இவ்வளவு ஒரு நம்பிக்கை, ஒரு திடமான ஒரு இது இவ்வளவு இருக்கும்போது கண்டிப்பா இதுக்கு நம்ம உதவி பண்ணணுமே சொல்ல நேரா அந்த சமுத்திரராஜன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து இது என்னுடைய குருவி, என்கிட்ட அடைக்கலம் அடைஞ்சிருக்கு, கண்டிப்பா நீ இந்த குருவிக்கு வந்து மறுபடியும் அவனோட முட்டைகளை தந்து விடணும், இல்லைன்னா என்னுடைய இதனால நான் எடுத்துருவேன் அப்படின்னு. சோ பொதுவா குருவிக்கும் கருடனுக்கு என்னன்னா, கருட பகவான் யார், அவர் நினைச்சாருன்னா அந்த தண்ணி ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு சிப்பில் எடுத்துருவார் அப்படின்னு ஒண்ணு அந்த
அந்த கடல் வந்து பயந்துண்டு மறுபடியும் அந்த முட்டையை கொடுத்து விட்டது, திருப்பி கொடுத்தது அப்படி. சோ இது வந்து சின்ன கதை. ஆனா கதையில என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த உற்சாகம் நிச்சயமா தைரியமா நம்முடைய கர்ம பிரவர்த்தனா, உற்சாக நிச்சய தைரிய தத்தத் கர்ம பிரவர்த்தனா. சோ பக்தி பண்ணும்போது நம்ம உற்சாகமும் இருக்கணும். உற்சாகம்னா எந்தூசியாசம், செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம், ஒரு நேச்சர் இருக்கணும். அந்த உற்சாகம் இருந்தா தான் பண்ண முடியும். நிச்சயமா அது இந்த டிட்டர்மினேஷனா இருக்கணும், தைரியமா இருக்கணும், பர்சிவியரன்ஸ். சோ சில விஷயங்கள் உடனே நடக்கும், சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு நாள் ஆகும். என்ன ஆனாலும் பக்தி யோகத்துல ரூப கோஸ்வாமி சொல்றது உற்சாகம் நிச்சய தைரியம், இது மூணுத்தையும் விடாம செஞ்சுட்டே இருந்தா தத்தத் கர்ம பிரவர்த்தனாத். தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அவரவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கர்மா அவர்களை பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருந்தான்னா சங்க தியாகா சதோவிருத்தக. சோ எதெல்லாம் தியாகம் பண்ணணுமோ அதெல்லாம் தியாகம் பண்ணணும், எதெல்லாம் இனிமே தேவையில்லை. இந்த இப்போ நிறைய பேர் நமக்கு ஒன்னா போன் அடிச்சிருப்பாங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த குரூப் இருக்கு, நிறைய இந்த குரூப். சோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நிலையில பார்த்தோம்னா இதனால நமக்கு என்ன பௌதிக விஷயமா நமக்கு ஏதாவது கிடைக்கிறதே தவிர ஆன்மீக விஷயமா நமக்கு ஏதாவது பயன் கிடைக்கிறதா இல்லையா, நமக்கு ஏதாவது முன்னேறுமா இல்ல, இது வெறும் புலன் இன்பத்திற்கும் சும்மா சிட் சாட்டிங், சும்மா வந்து என்ன சௌக்கியமா இந்த மாதிரி கேட்கறதுக்குன்னு இருக்கிற குரூப் எல்லாம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நம்ம வெளியே வர்றது நல்லது அப்படின்னா. சோ சங்க தியாகம், அசத் சங்க தியாகம். அசத் சங்க தியாகம்னா சத் சங்கம்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இந்த ஜீவாத்மாக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறது சத் சங்கம். அசத் சங்கம்னா தேவையில்லாத சும்மா இந்த பிரஜல்பா அப்படின்னு சும்மா பேசுறது, இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பாலிடிக்ஸ் பேசுறது, ஸ்போர்ட்ஸ் பேசுறது, இல்ல இந்த சினிமா சீரியல் பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறதோட இருந்துட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி குரூப்போட நம்ம இருக்கோம் அப்படின்னா அது வந்து லைஃப்ல வேஸ்ட், டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். சோ அதனால அதெல்லாத்தையும் வந்து எதெல்லாம் தியாகம் பண்ணுமோ அதெல்லாம் தியாகம் பண்ணும், எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பார்த்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன பார்த்தது, விவசாயாத்மிகா புத்தர் ஏகேஹா குருநந்தனா. சோ அந்த ஒரே ஒரு இதுல வந்து பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அவர் சொல்றார், மனசேந்திரிய கிராமம் வினியம்ய சமாதனக சமந்ததா. சமந்ததானா எந்த சூழ்நிலையிலும் எப்படி வந்தாலும் இந்த மென்டல் ஸ்பெகுலேஷன், அந்த பௌதிகமான ஆசைகள் எல்லாம் போய் கண்டிப்பா அதெல்லாம் இல்லாம இதுவாய் கண்டிப்பா அவனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற. சோ அதுக்கு என்ன தேவைன்னா பிராக்டிஸ் வித் எனது டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபெய்த் அப்படிங்கிற. ச நிச்சயேன யோக்தவ்ய, நிச்சயன டிட்டர்மினேஷன் நிச்சயமா பண்றது. அனிர்வின்ன சேதச, அனிர்வின்ன சேதசனா அந்த டிவியேஷன் இல்லாம சங்கல்ப பிரபவான் காமான் தெக்த்வா. சோ காமத்தினால் வருகின்ற அந்த ஆசையினால் வருகின்ற எல்லாத்தையும் தெக்த்வா, அது எல்லாத்தையும் விட்டுணும். சர்வான் எல்லாத்தையும் அசேஷத்தக மனச ஏவ இந்திரிய கிராமம். சோ இந்த இந்திரியங்களாக வருகின்ற விஷயம் எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா உனக்கு சக்சஸ் உண்டு அப்படின்னு. சோ முதல்ல பாக்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனா அதை தொடர்ந்து ஒருத்தர் செய்யும் போது அது சுலபமா இருக்கும். இது வந்து பொதுவா நார்மலா நீங்க பௌதிக விஷயம்னாலே அதுதானே, எந்த விஷயம் முதல்ல எடுத்தாலும் ஈஸியா இருக்குன்னா அது ரொம்ப தப்பான விஷயம், இல்ல நமக்கு தேவையில்லாத விஷயம் இருக்கும். எந்த விஷயம் முதல்ல நமக்கு கஷ்டமா இருக்கோ அதுதான் ரொம்ப நமக்கு முக்கியமான தேவையான விஷயங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்லோகம் வரலன்னு சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு ரொம்ப அற்புதமா ஸ்லோகம் வாசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுடைய டிட்டர்மினேஷன், உங்களுடைய அந்த அற்புதமான நம்பிக்கை, கூடவே பகவான் மற்றும் கௌரங்கர் எல்லாருடைய அந்த மர்சி, அந்த கருணை கிடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஜெயிசா கிடைக்கும். சரியா? அதுக்கு அது அப்படியே தொடர்ந்து என்ன சொல்றார், சனை சனை உப்ரமேத் புத்தயா திருதி கிரகத்திய ஆத்ம சமஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அபிச்சிந்தையே. சனை சனைர் அப்படிங்கிற 25வது ஸ்லோகம் பார்க்கணும். சனை சனைர் அப்படின்னா என்னது, கிராஜுவலி ஸ்டெப் பை ஸ்டெப். சோ பக்திங்கிறது ஏதோ டமால் முதல்ல இருந்து அப்படியே டக்குன்னு மேலே இருந்து கீழே குதிக்கிற விஷயம் கிடையாது. சோ நம்ம பக்தி செய்யும் போது ஃபுல் ஹார்ட்டடோட அந்த எந்தூசியாசம், அந்த பெர்செவரன்ஸ், டிட்டர்மினேஷன், பக்தரோட சங்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா சத்துவ நிலையில முன்னேறும் அப்படிங்கிறது. சரியா? சோ இன்னைக்கு இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். ரெண்டு பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்லோகம் வாசிக்கலாம். 25. சோ கிராஜுவலி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் ஃபுல் கன்விக்ஷன் அப்படி பண்ணும்போது பை மீன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அழகா சொல்றாங்க, சனைர் சனைர் உபரமையே புத்தய திருதி கிரகித்திய. புத்தய திருத்தினா புத்தி, அதாவது இன்டெலிஜென்ஸோட அதை பண்ணணும். பண்ணும்போது ஆத்ம சமஸ்தம் மனக்கிருத்வ ந கிஞ்சித் அபி சிந்தையே. சிந்தையதுனா வந்து கவலைப்படணும்னு, அதை பத்தி இது வேற எதையுமே யோசிக்காம
தமிழ் சொல்லுவாங்கல்ல, வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலை எப்படி கிடைக்கும்? சனை சனைர் உப்ரமே, கிராஜுவலி, சனை சனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கிடைக்கும், வித் ஃபுல் கன்விக்ஷன் அப்படின்னு. ஸோ நாமளும் வந்து எடுத்த உடனே தாட் பூடுன்னு பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணா அது வந்து இன்னும் கொஞ்சம் தீரமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணரே வந்து முதல்ல எடுத்த உடனே இது பண்ணு அது பண்ணு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லல. அவரே என்ன பண்றார், கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனனுக்கு என்ன தேவையான ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தரார். என்ன தரார்? முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் பகவான்னா என்ன தெரிஞ்சுக்கோ, இந்த கர்மாவை செய், உன்னுடைய கடமை மாத்திரம் செய், இல்ல கர்மாவை செய்யும் போது உன்னை ஞானத்தை வளர்த்துக்கோ, கர்மாவை ஞானத்தை வளர்க்கும் போது அந்த யோக நிலைக்கு நீ முன்னேற வேண்டும், எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்றதுங்கிறது சரியான விஷயம் இல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு யோகியாக நீ மாற வேண்டும் அப்படிங்கறதா என்னுடைய விருப்பம் அப்படிங்கறதா இந்த சாப்டர்ல கடைசியில முடிக்கும் போது சொல்லப்படுறேன். ஓகே, சோ நாமளும் அந்த பகவானுடைய விருப்பமான யோகா, அதாவது யோகம்னா என்னது, அதாவது பகவானோட அந்த கலந்து செய்யற விஷயங்கள் அப்படிங்கறதா யோகம். பகவானை முன்னிறுத்தி செய்யறதுதான் யோகம், பகவானை ஞாபகம் வச்சுன்னு செய்யறதுதான் யோகம். இல்லையா? அதுதான் பகவான் கேட்கிறார், நீ யோகி ஆக வேண்டும். சோ நாமளும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா யோகி ஆகணும் அப்படிங்கிற ஒரு திருடமாக நாம் செய்ய வேண்டும். மனக்கிருத்வா ந கிஞ்சித் அபி சிந்தையே. சரியா? சோ அதனால கண்டிப்பாக பிரத்யாகாரா என்ன அர்த்தம், எதெல்லாம் தேவையில்லையோ, இதெல்லாம் வந்து விட்டு ஒழியணுமோ, இதெல்லாத்தையும் இது அந்த உயர்ந்த நிலை அவனுக்கு வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இல்லைன்னா நீங்க 26th ஸ்லோகம் வாசிக்கலாம், இல்லைன்னா இது கூட வாசிக்கலாம். 25 and 26 வாசிங்க, வாசிச்சுட்டு நம்ம அப்புறம் அதோட பொருள் என்னன்னு பார்ப்போம். ஓகே. சனை சனைர் உப்ரமஹேத் புத்தயா திருதி கிருஹ்த்யாம் ஆத்ம சமஸ்தம் சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அபி சிந்தயேத். இதுவும் வாசிங்க, யதோ யதோ இதுவும் வாசிங்க. 26 வாசிங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தா பரவாயில்ல, இது 26 வாசிங்க. நான் வாசிச்சிடுறேன். யதோ யதோ நிಶ್ಚலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் யத் ஆத்மன்யேவாவசம் நயேத். யதோ யதோ நிಶ್ಚலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் யத் ஆத்மன்யேவாவசம் நயேத். இதுவும் சனை சனைர் உப்ரமேத் உத்தயா திருதி கிருஹ்யத்யாம் ஆத்மசமஸ்தம் சம்ஸ்தம் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அபி சிந்தயேத். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு வாசி. हरे कृष्ण प्रभु। शनै शनै उपरमेत बुद्ध्या त्रिदि गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिसिन्दयेत्. यदो यदो निश्चलति मनस्सञ्चलमस्थिरं तदस्तदो नियम्यैतत् आत्मन्येव वशं नयेत्. हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। शनैः शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्. यतो यतो निश्चलति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्येत आत्मन्येवावशं नयेत्. हरे कृष्ण। हरे कृष्ण। शनैः शनैः उपरमेत् हृदया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत्. यतो यतो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत आत्मन्येव वशं नयेत्. हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। शनै शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत्. यदो यदो निश्चलति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्येत आत्मन्येव वशं नयेत्. हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। शनै शनैर उपरमेत्
बुद्धया गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत् पदम 26 यतो यतो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्यैतत् आत्मन्येव वशं नयेत्। हरे कृष्ण प्रभु। शनै शनै उपरमे बुद्धया त्रिधि गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अपि चिन्तयेत् यतो यतो निश्चलति मनसा चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन् एव वशं नयेत्। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। शनै शनैर् उभ्रमेत् बुद्धया त्रिधि कृतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन् एव वशं नयेत्। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। शनै शनैर् उभरमेत् बुद्धया त्रिधिया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अपि चिन्तयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन्येव वशं नयेत्। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। शनै शनै சொல்லுங்க மாதாஜி। हरे कृष्ण प्रभु। शनै शनैर् उभरेत् बुद्धया त्रिधि कृतया आत्मसंस्थं मनः कृत्वा यदो यदो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मने वशं नयेत्। हरे कृष्णा प्रभु। शनै शनैरुपरमेत् बुद्धया त्रिधि गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन्येव वशं नयेत्। हरे कृष्णा प्रभु। हरे कृष्ण प्रभु। शनै शनैर् उपरमेत् बुद्ध्या धृति गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अपि चिन्तयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन्येव वशं नयेत्। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। शनै शनै उपरमेत् बुद्ध्या त्रिधि गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन्येव वशं नयेत्। हरे कृष्ण प्रभु। यतो यतो निश्चलति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन्येव वशं नयेत्। हरे कृष्णा प्रभु। शनै शनैरुपरमेत् बुद्धया त्रिधि गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलम् अस्थिरं ततस्ततो नियम्येत् आत्मन्येव वशं नयेत्। हरे कृष्णा प्रभु। हरे कृष्ण प्रभु। शनै शनैरुपरमेत् बुद्ध्या त्रिधि गृहीतया
आत्मसमस्तं मन कृत्वा न किञ्चित् अभिषितयेत् यदो यदो निश्चलति मनः चञ्चलम् अस्थिरं तदस्तदो नियमं यत् तत् आत्म नयेत्. हरे कृष्ण. Okay, so கிராஜுவலா அது வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 26ல என்ன சொல்றாரு? எதோ எதோ நிச்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் அப்படிங்கிறார். சோ எப்பப்பெல்லாம் முதல்ல என்ன சொல்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இம்ப்ரூவ் ஆகும்போது கூடவே என்ன வரும்? மனம் அலைப்பாயும், மனம் சஞ்சலமா இருக்கும், மனம் கண்டிப்பாக அஜிடேட் ஆகும் அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணரே வந்து சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல உனக்கு இருக்கும்போது மனம் வந்து அவ்வளவு சுலபமாக கட்டுக்குள் வராது. அத சொல்றாரு, எதோ எதோ நிச்சலத்தி. ஆனா சொல்லிட்டு சொல்றார், எப்பப்பெல்லாம் வந்து சஞ்சலம் அடையிறதோ தத்தோ தத்தோ நியம் ஏத்தத், அப்பப்பைக்கு மறுபடியும் நியமியம்னா நியமியம் ஆகாரம் சுத்தம், நியமம் தமிழ்ல வந்து நியமம் இருக்கு. நியமம்னா என்னது? அந்த ரெகுலேஷன்ஸ், ரெகுலேட்டிவ் பண்றது. நியமம் அப்படின்னு தமிழ்ல போடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை மறுபடியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல்ல எல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில பிரேயர், அப்புறம் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ஸ் எல்லாம் போட்டு அந்தந்த பீரியட்ல அதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோக்கஸ்டா வச்சிருப்பாங்க. அப்பப்போக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 minutes பிரேக், மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? கிளாஸ்ல வந்து ஃபோக்கஸ்டா கொண்டு வருவாங்க. அந்த நியமம் இருந்தாதான் மனசம் வந்து சஞ்சலம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுறதா? சோ அதனாலதான் வந்து கிரகஸ்தர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலரேஷன் வச்சுக்கணும். காலையில இது, காலையில 10ல இருந்து 9 இது, 10ல இருந்து இது இதுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்களா உங்களை ரெகுலரைசேஷன் பண்ணிக்கல அப்படின்னா எப்படி இருந்தாலும் எதோ நிச்சலதி தான். உங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த மனசு அஜிடேட் ஆயிருந்தாதான் இருக்கும். மனசு சஞ்சலம் அஸ்திரம். அந்த ஸ்திரம்னா என்னது? ஸ்டெடியா இருக்கிறது. அஸ்திரம்னா வந்து அஸ்திரம்னா ஸ்திரமாக இல்லாத நிலை. கண்டிப்பா அது வந்து இப்படிதான் இருக்கும். அந்தந்த கிருஷ்ணன் சொல்லாரு, அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவோம்? தத்தோ அப்படின்னா மறுபடியும் அதை எப்படி கொண்டு வரணும்? நியமம் வழியாக கொண்டு வர வேண்டும். இந்த நியமம்னா என்னது? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆகார சுத்தி, தூக்கத்துடைய விஷயங்கள், கர்மாக்குடைய விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்க நியமமா ஃபாலோ பண்ணாதான் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். ததஸ்ததோ நியம் யாத் ஆத்மன்யேவா வசம். வசம்னா என்னது? உங்களுடைய வசம் என்னுடைய வசத்திற்குள் வந்து விட்டது அப்படின்னு தமிழ்ல அதேதான் சொல்றார். அப்பதான் வந்து அந்த அந்த உங்களுடைய வசத்திற்குள்ள உங்களுடைய சொல்றது உங்களுக்குள்ள அந்த மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும். நீங்க சொல்ற பேச்ச வந்து மைண்ட் கேட்கும் அப்படின்னு. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மைண்ட் சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருக்கோம். சில சமயம் அது நல்லா இருக்கும், சில சமயம் மோசமா இருக்கும், சில சமயம் ரொம்ப கேவலமா இருக்கும், ஏதோ அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஆனா நாம சொல்ற பேச்ச மைண்ட் கேட்கிற மாதிரி மாத்தணும். நாமனா என்னது? அந்த ஜீவாத்மா. அப்படி ஜீவாத்மானா என்னது? ஜீவாத்மாக்கு எது உண்மையானது, எது சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது, எது நிரந்தரமான மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது, புலனின்பத்திற்கு இல்லாமல் அந்த ஜீவாத்மாக்கு என்ன தேவையோ அந்த நிலையில வரும்போது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு கண்டிப்பாக எதோ நிச்சலதி மனச்சஞ்சலமா ஸ்திரம். அந்த ஸ்திரமா இல்லாத சஞ்சலமா இருக்கிற மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? ததஸ்ததோ நியம் யார். சோ நியமம் வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ரெகுலரைசேஷன் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த கோஸ்வாமிகள் 2 பேரும் பிரபுபாதம் சொல்றாரு. கோதாசன் அப்படிங்கிறாரு ஒண்ணு, இன்னொன்னு கோஸ்வாமிகள் அப்படின்னு. சோ கோஸ்வாமிகள்னா என்ன அர்த்தம்? புலன்களை வென்றவர்கள், புலன்களை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தவர்கள் கோஸ்வாமிகள். இல்லைன்னா நம்ம எல்லாரும் என்னது? தாசர்கள் தான். தாசர்கள்னா அந்த புலன் இன்பத்திற்கு அடிமையானவர்கள். தாசர்கள்னா அவங்களுக்கு சேவை, புலன்களுக்காக தேவை செய்யுது. அதாவது என்னென்னலாம் தேவையோ, கண்ணு வந்து இதை பார்க்கணும் ஆசைப்பட்டா நைட்டு 12 மணி உட்காந்து படம் பார்க்கறது, இல்ல இந்த கடையில இந்த சமோசா நல்லா இருக்கும், இந்த கடையில இது போயிருக்கும் அப்படின்னு போய் ஒண்ணா போய் வெளியே போய் இந்த போலி ஸ்டாலு, இந்த ஸ்டால், அந்த ஸ்டால் அப்படின்னு போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். அது வந்து சொல்லுது நிரந்தரமான விஷயமே கிடையாது. அது பாடுக போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து எந்த விதமான ஸ்டாப்பும் கிடையாது, போயிட்டே தான் இருக்கும். ஆனா ரிஷிகேனன், அதாவது ரிஷிகேச சேவையம், அதாவது வந்து பகவானுக்கு ரிஷிகேஷன் பேரு. ரிஷிகேஷனா என்ன அர்த்தம்? புலன்களுக்கான அதிபதி, நம்மளுடைய புலன்களுக்கான அதிபதி. சோ நாம வந்து அவரிடத்துல சேவை செய்ய ஆரம்பிச்சு அந்த நினைவோடு இருந்தோம்னா நம்மள புலன்களை அவரே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ண வச்சு அவரே எல்லாம். சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து
அது பிரசாதமா மாறி நம்மளே பிரசாதமா வந்து நம்ம வீட்லயே வந்து அழகா நிறைய பதார்த்தங்கள்லாம் செஞ்சு சாப்பிடும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவளோட கண்ட்ரோல்ல வந்துடும். அதனால அதுல பத்தி நம்ம வந்து வரி படணும் அவசியம் இல்லை. அவளுடைய விஷயங்கள் காதால கேட்கறது, கண்ணால பாக்குறது, மூக்கால நுகருதுன்னு நம்ம புலன்கள் எல்லாத்தையும் மனசெல்லாம் அதுல நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரிஷிகேச சேவனம். சோ அந்த புலன்கள் அதே புலன்கள் தான், இதே பௌதிகமான விஷயங்கள் தான், இதே மனம் தான், இதே இந்திரியங்கள் தான். ஆனா அது என்ன ஆகும், திவ்யமான நிலைக்கு முன்னேறி விடுகின்றது. அதே கர்மா தான், இதேதான் நடக்க போறது, இதே சமையல் தான் செய்ய போறோம், இதே சேவைகள் தான் செஞ்சுட்டு இருப்போம் வேலைகள். ஆனா அது எல்லாமே மாற்றி அமைக்கப்படும் அப்படி. சோ அந்த வசம், அதாவது அந்த கொண்டு வர்றது அப்படிங்கறது முக்கியமானது. அப்படி கொண்டு வரும்போது என்ன பலன் கிடைக்கப்படுறது, அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். என்ன ஸ்லோகம் அது, அழகானது இதுதான். சோ எப்படி கிடைக்கிறது, சர்விங் கிருஷ்ணா வித் பியூரிஃபைடு சென்சஸ் இஸ் கால்ட் கிருஷ்ணா கான்ஷியஸ். சோ அந்த புலன்களை வந்து பியூரிஃபையா நம்ம வந்து அந்த புலன்களை வந்து நல்லபடியா பியூரிஃபை பண்ணிட்டு அதே புலன்களை வந்து பியூரிஃபை பண்ணிட்டு பண்ணும்போது அது கிருஷ்ண உணர்வாக மாறுகின்றது. அப்படி மாறும்போது இதை தவிர இதை விட மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. தட் இஸ் தி ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகா பிராக்டிஸ். ஸோ நான் கடையில போய் இதை வந்து இந்த வஸ்து வாங்குறேன், இது பண்றேன், அது பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் விட, இல்ல நான் வந்து காட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அமைதியான இடம், எனக்கு எந்த விதமான பௌதிக இதுவும் இல்லை, அங்க போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துக்கிறது, ஆனா மனசு ஃபுல்லா இங்க எங்கேயோ பௌதிக விஷயமா இல்ல லௌகிக விஷயமா மனசு அழைஞ்சு பாருன்னா எந்த வித பிரயோஜனமும் இல்லை. சோ அதுக்கு பகவான் வந்து கிளியரா நமக்காக என்ன சொல்றார், சர்விங் கிருஷ்ணா த்ரூ த சென்சஸ், நம்மளுடைய புலன்கள் வழியாக நாம் சேவை செய்யும் போது அதுதான் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற, மோஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற. அதோட பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. சோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சவயமான இது ஏற்கனவே ஸ்லோகம் பார்த்தோம். சவயமான கிருஷ்ண பதாரம் இந்தையோ அப்படின்னு இந்த அம்பரீஷ் மகாராஜ் கதை. அதுக்கு என்ன சொல்ல, அப்படி கிடைக்கும் போது என்ன பலன் கிடைக்கப்படும், பிரசாந்த மனசம் ஹி ஏனம் யோகினாம் சுகம் சுகம் உத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். என்ன அந்த மாதிரி வந்து மனசை வந்து சஞ்சலம் அந்த இது இல்லாத நிலைக்கு வந்து கொண்டு வரும் போது உனக்கு என்ன பர்ஃபெக்ஷன் கிடைக்கிறது. அழகான ஸ்லோகம் இது. என்ன சொல்றார், பிரசாந்த மனசம், மனசு அது பகவான் எந்த இடத்துல பிரசாந்த மனசு, மனசு என்னது பீஸ்ஃபுல், என்னது பகவானுடைய திருடி தாமரைகள்ல பிரசாந்தமா உட்கார்ந்துன்றோம் அப்படிங்கிற. டெஃபினட்டா ஹி ஏனம் யோகினாம் அப்படி வரும்போது அந்த யோகிக்கு என்ன கிடைக்கும், சுகம் உத்தமம், உத்தமமான சுகம் கிடைக்கப்பெறும். அப்புறம் என்ன, உப்பைத்தி சாந்த ராஜசம், உப்பைத்தி சாந்த ரஜசாம் அப்படின்னா அவனுடைய அந்த பேஷன் அவனுக்கு வந்து அடையணும். ஒரு பேஷன்னா என்ன அர்த்தம், அதாவது வந்து அந்த ரஜோகுணம்னா என்ன அர்த்தம், ரஜசாம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இலக்கு ஒரு விஷயம் நான் அடையணும் ரொம்ப தீவிரமா இருக்கிறது ரஜோகுணம், அது வந்து அடங்கிவிடும். உபைத்தி சாந்த ரஜசம் அது வந்து ஒரு நிலைப்படும், அது வந்து ரொம்ப அஜிடேட் ஆகாது. இப்ப நம்ம வந்து பொதுவா ரஜோகுணத்துல இருக்கிறவங்க என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு ரொம்ப தீவிரமா அதுக்காக பிரயத்தனம் பண்றதுக்கான சேவையா செஞ்சுட்டு இருக்கும் போது அதுலயே தான் நோக்கம் இருக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி ஒருவன் யோகி ஆகணும் அப்படிங்கிற நிலை வந்து அவன் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த சாந்தமான நிலை, அந்த யோக சுகம், அந்த உத்தமமான நிலை கிடைக்கும் போது என்னது, அந்த தேவை அந்த அதாவது he'll be completely satisfied, he'll be completely happy, ஃபுல்லா வந்து சந்தோஷம் வந்துவிடும் அப்படிங்கிற. அப்படி வரும்போது கடைசியா மூணாவது என்ன மகிழ்ச்சி அவனுக்கு, பிரம்மபூத அகல்மஷம், அந்த பிரம்மபூத நிலைக்கு அவன் வந்து விடுவான். அகல்மஷம், கல்மஷம்னா என்னது, எல்லா விதமான பாவ காரியங்கள் பாவ விளைவுகள், கல்மஷம்னா கெட்ட விஷயங்கள், அது எல்லேருந்து வெளியே வந்து கல்மஷம் ஆயிடும் அப்படிங்கிற. சோ முதல் பாயிண்ட் பிரசாந்த மனசம், சுகம் உத்தமம், உத்தமமான சுகம் கிடைக்கும், பிரசாந்த மனசும் கிடைக்கும், உபைத்தி சாந்த ரஜசம் இந்த சாந்த நிலை கிடைக்கப்பெறும். நாலாவது என்னது, பிரம்மபூத நிலை, அகல்மஷம் இல்லாத நிலை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற. சோ பிரம்மபூத நிலைனா என்னது, பிரம்மபூத நிலைனா இந்த பௌதிக கலங்கத்துல இருந்து விடுபட்ட நிலை தான் பிரம்ம நிலை, பிரம்மபூத நிலை. லாஸ்ட் 18 சாப்டர் சொல்லுவார் பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மத் பக்தாம் லபதே பராம். சோ அந்த பரமம் அந்த அந்த லபதே பராம்னா அந்த உன்னதமான இலக்கு, அந்த நிலை அவனுக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிறது.
சோ இது எல்லாமே அந்த பெனிஃபிட் தான். 26, 25 பார்த்தது எல்லாமே 27, 28 இதெல்லாம் பெனிஃபிட். இப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு. பிரபு இப்ப பிரம்மபூத நிலைங்கிறது வந்து சிதபிரம்ம நிலை அப்படிதானே பிரபு? சமாதி நிலை, பிரம்மபூத நிலை, சிதபிரம்ம நிலை எல்லாம் சேம் தானே பிரபு? எல்லாம் ஒரே நிலை தான். ஆனா பிரம்மபூத நிலைங்கும் போது உங்களால வந்து எல்லா இதையும் வந்து யூ கேன் see everything in oneness. அதாவது எல்லாத்தையும் ஒரே நிலையில பார்க்க ஒரு அந்த அற்புதமான நிலை கிடைக்கப்படும். சமாதிங்கிறது என்னன்னா நீங்க கண்ணை மூடினா கூட உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாத நிலை. அதே சமயத்துல நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு டைவர்ஷன் இல்ல எந்த விதமான இதுவும் இல்லாத நிலை. பிரம்மபூத நிலைங்கிறது அதே பிரம்மபூத நிலை வந்து சமாதி நிலை கிடைக்கப்பெற்று எல்லா இடத்துலயும் இருந்தா கூட அந்த அந்த பிரசாந்தமான நிலை, எல்லாவற்றிலும் பகவானை பார்க்கின்ற நிலை, எல்லாமே பகவானுடைய விஷயங்கள் அப்படிங்கிற அந்த நிலையை உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ. சரியா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுறதா? சரி, ஓகே. சின்ன ஸ்லோகம் தான், பார்த்துட்டே போவோம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த ஸ்லோகம் 28. சோ அந்த மாதிரி அந்த யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பிருஷம் அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே. யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ. சோ அந்த யோகியானவன் கல்மஷங்கள்ல இருந்து வெளியே வந்து சுகேன பிரம்ம சம்ஸ்பிருஷம். பிரம்ம சம்ஸ்பிருஷம்னா அதை உணர்ந்து அதை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனுடைய யோகா பிராக்டிஸே வந்து இந்த பௌதிக கலங்கள்ல இருந்து வெளியே வந்த உடனே ஹையஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் வந்தோடனே என்ன பண்ணுவான்? he will do loving service to the Lord. அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே. சோ கண்டிப்பாக பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சோ யோகிங்கிறவன் வந்து சும்மா நான் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு நான் பாடு சும்மா உட்கார்றவன் யோகி கிடையாது. அந்த நிலை கிடைக்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா, அதாவது வந்து நான் இவ்வளவும் தெரிஞ்சுண்டு கடைசியில நான் வந்து பகவானுக்கு சேவை செய்யலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. சேவைனா என்ன அர்த்தம்? ஆத்மார்த்தமா வந்து அவருக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. சோ இதுல முக்கியமான விஷயம் தான் யுஞ்சன் ஏவம் சதா ஆத்மானம். சதா ஆத்மானா எப்பவுமே அந்த நிலை வந்த உடனே யோகி, அந்த யோகி வந்து விகதனா அந்த கல்மஷங்கள்ல இருந்து வெளியே வந்து சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம். சம்ஸ்பர்ஷம்னா அந்த தொடு உணர்ச்சி, அதாவது பகவானோட அந்த டச், இன் டச் அப்படின்னு. இன் டச்னா என்னது? எப்பவுமே அவருடைய கூடவே, அதாவது இது என்ன அர்த்தம்? ஆஹா, என் கூட வந்து பரமாத்மா இருக்கார், பகவான் என்னோடய இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒருவனுக்கு வந்துவிடும். சோ காத்தால தூங்கி ஏந்திரிச்சாலும் சரி, நைட்டு படுக்கும் போதாலும் சரி, என்ன கர்மா வேலை செஞ்சாலும் பகவான் என் கூடவே இருக்கார், பகவான் என் கூடவே இருக்கார், பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படிங்கிற அது கிடைக்க விடும் அப்படிங்கிறார். சோ அதனால அந்த மாதிரி வரும்போது என்ன, பயம் இருக்காது, கோபம் வராது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எது இருந்தாலும் இப்போ பகவான் என் கூட இருக்கார், என்னை காப்பாத்துறார், என்னை ரட்சிக்கிறார், எனக்கு வந்து என்னை வழி நடத்துகின்றார், எனக்கு அந்த சுகம் கிடைக்க பண்றது. கல்மஷங்கள்ல இருந்து விகதம், கல்மஷங்கள்ல இருந்து வெளியே வந்துடுறேன். அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படிங்கிறது. அத்தியந்தம்னா அந்த அற்புதமான ஹையஸ்ட் சுகம் அவனுக்கு கிடைத்துவிடும். So Prabhupada சொல்றார், self realization means knowing one's constitutional position in relation to the supreme. So தன்னை பற்றி தெரிந்து கொள்கின்றான். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யார், பகவான் யார், பகவான் வந்து அந்த உன்னதமான பரமபுருஷ பகவான், நான் அவருக்கு ஒரு சேவகன் அப்படிங்கறதா அவனுடைய நிரந்தரமான கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ரெண்டாவது, நான் வந்து பகவானுடைய அங்கம், அதாவது அவருடைய மார்ஜினல் எனர்ஜி, தடக்த சக்தியில வந்திருக்கேன். என்னுடைய நிலை என்ன? எப்பவுமே அவருக்கு அந்த தெய்வீகமான உன்னதமான சேவை செய்யறதா என்னுடைய நிலை. அதுதான் பிரம்ம சம்ஸ்பர்ஷம். பீயிங் இன் டச் வித் கிருஷ்ணா, பீயிங் ஆல்வேஸ் ரிமெம்பரிங் கிருஷ்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய சேவையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த யோகா பண்றது மூலமாக எல்லாத்தையும் செய்கிறோம். யோகா பண்றது மூலமாகவே நம்ம கர்மாவையும் செய்ய முடியும் அப்படிங்கறதா சொல்றோம். சரியா? சோ அதனாலதான் வந்து
அதுக்கு அழகா இங்க ஒரு எக்ஸாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா விதமான குரங்குகள் இப்ப பாத்தீங்கன்னா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ராமர் வந்து எனக்கு இந்த பாலம் கட்டணும் அப்படின்னு ஒண்ணு ஒரு சின்ன அணில இருந்து பெரிய பெரிய ஜாம்பவான் பெரிய பெரிய குரங்குல இருந்து எல்லாரும் வந்து சேவையில ஈடுபட்டாங்க அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வரணும். எந்த விதமான செகண்ட் தாட் அப்படிங்கறதே கிடையாது இல்லையா? சோ when you get knowledge உனக்கு ஞானம் வருது கர்மா செய்யணும் அப்படின் போது அதை யாருக்காக செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை செய்யறது மூலமா யார் திருப்தி அடைகிறார் அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு அதுல என்ன மகிழ்ச்சி கிடைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த லோகத்துல மத்தவங்களை யாரையுமே வந்து நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்திப்படுத்த முடியாது. அது பகவான் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கப்பெறும். பகவான் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத விட நம்ம எவ்வளவு அளவு நம்ம பிரயத்தனை பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா பார்ப்பார். நம்மளுடைய நம்பிக்கையை பார்ப்பார், நம்மளுடைய டிட்டர்மினேஷனை பார்ப்பார். அது மூலமா தான் அவன் யோகியாகவே முன்னேற முடியும். நானும் 35 வருஷமா பண்றேன், நானும் 25 வருஷமா கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. என்ன பண்றார் அப்படிங்கறத விட எப்படி பண்றார் அப்படிங்கிறது முக்கியம். கூடவே வந்து எவ்வளவு நம்பிக்கையோட திடமா பண்றார் அப்படிங்கிறது முக்கியம். அதனால்தான் பக்திங்கிறது சில பேருக்கு ரொம்ப சுலபமா உடனே கிடைத்துவிடும். சில பேர் ரொம்ப வருஷமா இருந்தாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த நம்பிக்கையில இன்னும் வந்து திடமா வரல, இன்னும் தன்னுடைய அந்த இதுல வந்து இன்னும் ஃபர்ம் ஆகல அப்படிங்கிறது. அவ்வளவுதான். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி இக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹ. சோ அந்த மாதிரி கிடைக்கும் போது, அந்த மாதிரி உயர்ந்த நிலை வரும்போது எல்லாவற்றையும் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி இக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹ. ஏற்கனவே பார்த்தோம் சமதர்ஷனஹ. சமதர்ஷனம்னா என்னது? எல்லோரையும் சமநிலையில் பார்ப்பது. என்னை போல மற்றவர்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த யோகி நிலைக்கு வந்தாதான் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் தன்னை போல என்னை போலவே மற்ற சர்வபூதானி எல்லாரும் இருக்கின்றார்கள். முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் இக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹ. இரண்டாவது பாயிண்ட் என்னது? அப்படி எல்லாரையும் பார்க்கின்ற நிலையில் வரும்போது என்னையும் எல்லா இடத்திலையும் பார்க்கின்றார்கள். அவனால் பார்க்க முடியும். இப்ப சர்வபூத பிரசன்னாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சொல்றது எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கின்ற பொழுதும் ஒரு நிலை. இரண்டாவது நிலை ரொம்ப முக்கியமானது என்னது? எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கறது. அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த ஜீவாத்மா நல்லது, இந்த ஜீவாத்மா எல்லாரையும் ஒன்னா பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நிலை. அடுத்த நிலை என்னது? எல்லா ஜீவாத்மாவும் கூட பரமாத்மாவா இருக்கிறது ஒண்ணு. அதை விட உயர்ந்த நிலை எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் இருக்கார், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள். அப்படின்னு என்ன? அதே பரமபுருஷ பகவான் சர்வத்திர சமதர்ஷனா, எல்லா இடத்துலயும் அதே பரமபுருஷ பகவான் தான். அவரை நான் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. சோ அவர்களுடைய கர்மா வினை பிரகாரம் அவங்களுடைய கர்மா தகுந்தாற் போல ஒவ்வொரு ஜீவராசிகள் ஒவ்வொரு நிலையில இருப்பார்கள். அவருடைய உடல் மாற்றம் இருக்கும், அவங்களுடைய செய்கைகள் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய குணநலங்கள் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாற்றம் இருந்தாலும் அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது ஒரே குவாலிட்டி அப்படின்னா அந்த நிலையில பாக்குறது ஒண்ணு. அது பௌதிக விஷயமா இருக்கிறது. ரெண்டாவது பகவானுக்கு தொடர்ந்து சேவை செஞ்சுட்டே இருக்கிறது. எப்படி? ஆன்மீக தளத்திலிருந்து சேவை செஞ்சிருக்கிறது. அப்படி பண்ணும்போது அழகா அவனால வந்து அந்த யோகி ஆனவனுக்கு வந்து எல்லா இடத்துலயும் பகவானையும் பார்க்க இயலும் அப்படிங்கிறார். அப்பனா அந்த உத்தமமான நிலை ஒருவனுக்கு மிக சுலபமாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு நாயை உண்பவன், ஒரு யானை பாகன், ஒரு பிராமணன், இவங்க எல்லாரையும் நான் வந்து சமதர்ஷனா பாக்குறேன் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவை பாக்குறேன், அந்த பரமாத்மாவை பாக்குறேன். அதே போல பகவான் ஹரியும் ஆத்மஹி பரமோ ஹரிஹி, அந்த பகவானையும் நான் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க வேண்டும். சோ ஒரு நிலையில ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகே,
இன்னைக்கு வந்து இந்த ஜீவாத்மா இந்த நாயோட உடல்ல இருக்கு, இன்னொரு வந்து ஒரு மனுஷன் உடல்ல இருக்கு, இன்னொன்னு வந்து ஒரு யானை உடல்ல இருக்கு. அதோடைய கர்மா, அதோடைய வினை பயன், அதோடைய தேவைகள். அதே மாதிரி மனுஷங்கள்லயே பல விதமான விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய கோபதாவங்கள், குணநலன்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்தாலும் ஆத்மா அப்படிங்கிற நிலையில பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறத வந்து யார் பார்க்க முடியும்? அந்த யோகியால் பார்க்க முடியும். சரி, நான் இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு வேணா திரும்ப கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. இந்த ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. இந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம் பார்க்கும்போது எவன் ஒருவன் என்னை எல்லா இடத்துலயும் பார்க்கின்றானோ, என்னுள் எல்லாவற்றையும் பார்க்கின்றானோ அவனுக்கு வந்து கண்டிப்பாக வீழ்ச்சி இல்லை அப்படிங்கிறது. சோ அந்த யோகா நிலையில வந்து முன்னேற முன்னேற அவன் வந்து இந்த அற்புதமான அந்த பிரணஷ்யதி, அவன் கண்டிப்பா கீழே விழுவதில்லை அப்படின்னு சொல்றான். 2 ஸ்லோகத்தை நாளைக்கு வேணா பார்ப்போம். சரியா? அதேதான் இந்த 3 29 30 31 கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி வரும். 31 அதே மாதிரி. சர்வபூதஸ்தம் யோமாம் பஜந்தி ஏகத்வம் ஏகத்வம் ஆசிதः சர்வதா வர்த்தமானோ ச யோகி மயி வர்த்ததே. இந்த 3 ஸ்லோகம் வந்து தொடர்ந்து நாளைக்கு கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. சச்சமேன பிரணஷ்யதி, கண்டிப்பா என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னா அவன் கீழே விழுவதில்லை அப்படின்னு வந்து அவருக்கு கண்டிப்பா இங்க ஒரு கேரண்டியே தரார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? அதுல கிளியரா? பிரபு, அந்த இந்த ஸ்லோகத்துக்கு உண்மையான யோகி எல்லா உயிர்களும் காமாங்கிறதுக்கு அந்த வித்யா வினயா சம்மன்னே தான் அதே ஸ்லோகம் தானா பிரபு? அதே தானே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ சௌபாகேஜ பண்டிதா சமதர்ஷனா. அதேதான் அதேதான். ஓகே. Raju Prabhu. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. Pratyahara, that is bringing back the senses to steady position. Yes. That is how to, that wording I'm not able to. Pratyahara is ahara means food. No, that is the pratyahara. No, that's all. Like the same thing cannot be applied. The same word can be applied. But Rupa Goswami in his book also he has written pratyahara, which means it is how much pratya means in one way you can say your effort. Okay. Pratyahara means one in it's not ahara, it's pratyahara which means action. Okay. So in that sense also you can take it, but it is more of bringing back to your normal control. Hare Krishna. Okay, Prabhu. भगवद्गीता की जय, श्रील प्रभुपाद की जय. நம்ம இந்த சாப்டர் சீக்கிரமா நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கிருஷ்ண கதை ஆரம்பிச்சலாம். இந்த மந்த் எண்ட் வந்து